ரசூலுல்லாஹி சொல்றாங்க சஹீஹுல் புகாரில 2127வது இலக்கம் அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு அறிவிக்கிறார்கள் ஸலாத்தத்துன் அன ஹஸ்முஹும் யௌமல் கியாமா மறுமை நாளில் மூன்று பேர் அல்லாஹ் சொல்றதா ரசூலுல்லாஹி சொல்றாங்க மூன்று பேருக்கு வாதியாகவே நான் தான் இருப்பேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார் அவர்களுக்கு சார்பாகவே நான் தான் பேசுவேன் என்ன தெரியுமா ஸலாத்தத்துன் அன ஹஸ்முஹும் யௌமல் கியாமா அவங்க பேச மாட்டாங்க யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் எடுப்பாங்க அவர்கள் பேச மாட்டார்கள் நான் பேசுவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் யார் தெரியுமா ரஜுலுன் அஅதாபி சும்ம கதர் ரஜுலுன் அஅதாபி சும்ம கதர் எனது பெயரை சொல்லி வாக்களித்து விட்டு மோசடி செய்தவர் ஏண்ட பெயர் அல்லாஹ்வை முற்படுத்தி வாக்களிச்சிட்டு எனது பெயரை யூஸ் பண்ணிட்டு மோசடி செய்தவன் அல்லாஹ் என்பதற்காக அவன் கொடுத்திருப்பான் அல்லாஹ் என்பதற்காக அவன் செய்திருப்பான் ஏண்ட பெயரை யூஸ் பண்ணி அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வை முன்னிறுத்தி அல்லாஹ் சாட்சி இப்படி சொல்லி இருப்பான் சும்ம கதர் பின்னர் மோசடி செய்திருப்பான் அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பெயரை யூஸ் பண்ணி பண்ற ஒப்பந்தம் ஒரு ஒப்பந்தம் பண்றோம் அதை முறிச்சா அதுக்குரிய தண்டனை வேற அல்லாஹ் சாட்சி அப்படியான டைம்ல ஒரு மூமின் என்ன செஞ்சிருவான் சுயில பில்லா அல்லாஹ் வச்சு கேட்கப்பட்டவன் கொடுத்துருவான் ஆனா மறுமை தண்டனை என்ன செய்யும் மிக மோசமாக இருக்கும் அன்புள்ள சகோதரர்களே ஒன்று இரண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க வரஜுலுன் பாஅ ஹுர்ரன் ஃபஅகல தமனஹு வரஜுலுன் பாஅ ஹுர்ரன் வஅகல தமனஹு ஃபஅகல தமனஹு ஒரு மனிதன் சுதந்திரமான ஒருவனை பிடித்து விற்று அதனது சம்பாத்தியத்தை உண்டவன் அன்புள்ள சகோதரர்களே இஸ்லாம் அடிமைத்துவத்தை போதிக்கலாம் சொல்றாங்க தானே அப்படி அல்ல அடிமைத்துவம் ஸ்லேவரி என்று எடுத்து கொண்டாலேயே முதல் செய்தியே இதுதான் பிடிச்சு விற்கிறதா ஸ்லேவரியில முதல் பகுதி என்ன போறவனை பிடிச்சு விற்கிறது நல்ல வளமுள்ளவன் பிடிச்சு விற்கிறது நாடு இன்னொரு நாடுக்கு விற்கிறது இஸ்லாம் சொன்னது அது அல்ல என்பதற்கு இது பெரிய ஒரு செய்தி என்ன சொல்கிறது வரஜுலுன் பாஅ ஹுர்ரன் ஃபஅகல தமனஹு சுதந்திரமானவனை பிடிச்சு விட்டு அதன் சம்பாத்தியத்தை எவன் சாப்பிட்டானோ அவனுக்கு சார்பாக நான் தான் பேசுவேன் விசாரிப்பவனே இறைவன் ஆனா நீதிபதியே பேசுவான் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்னொரு மனிதர் யார் தெரியுமா வரஜுலுன் இஸ்தஜர அஜீரன் ஃபஸ்தௌஃபா மின்ஹு வலம் யுஅதி அஜ்ரஹு ஒரு மனிதன் ஒருவனை வேலைக்கு நியமிச்சு அவன்கிட்ட இந்த உழைப்பெல்லாம் வாங்கிட்டு அவன்கிட்ட இந்த முழுமையாக அவனுடைய செய்திகளை வாங்கிவிட்டு அவனுடைய வேலைகளை வாங்கிவிட்டால் பின்னர் அவனுக்கு கூலியை கொடுக்கவில்லையோ அவனுக்கு சார்பாக பேசுவனே நான் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் சுப்ஹானல்லாஹ் கூலி இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய உச்சகட்ட அநியாயங்கள் இது உண்டு உச்சகட்ட அநியாயம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய இது எதெல்லாம் அடங்கு தெரியுமா மாதா சம்பளம் இருக்குதே அவனுடைய அப்படியே அவனுடைய ரத்தத்தை அப்படியே வடிச்சு எடுத்து எல்லாம் முடிஞ்ச பின்னாலே அவனுடைய செலரிய அவனை அடிமை போல வேக வைக்கிறானே அவன் சொந்த செலரி தான் வாங்குறான் அவன் எப்படி ஆக்கிறான் தெரியுமா அவன் கடன் கேட்கிற மாதிரி ஆக்கிறான் அவன் செலரி அவன் கேட்கிறான் ஆனா அவனை எப்படி ஆக்கிறாங்கன்னா அவன் அதுக்கு தயக்கம் காட்ட வச்சு அவன் அதை கஷ்டப்பட வச்சு அது கிடைக்குமான்னு அவன் செஞ்ச உழைப்புக்கான சம்பளம் அவன் பட்ட அந்த கஷ்டத்துக்கான சம்பளம் வெயில்ல நின்று கஷ்டப்பட்டு ரத்தத்தை வேர்வை அடிச்சு உழைச்சானே அதுக்குரிய சம்பளத்தை அவன் கடன் மாதிரி வாங்க வைக்கிறான் அவனோட கௌரவத்தை இழந்து வாங்க வைக்கிறான் அவன் பிச்சை எடுக்கிறானோ என்று நினைக்கக்கூடிய அளவுல வாங்க வைக்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன ஹஸ்முஹு நான் பேசுவேன் அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அப்படி என்றால் விசாரணை என்னன்னு நினைச்சுக்கணும் இபாதத்து அருள்கள் இது மட்டுமல்ல அப்படி தெரியும் எங்களுக்கு ஆனா ரசூலுல்லாஹ் எப்படி பேசுறாங்க இதுல பேசப்பட்ட மூணு யாரு இபாதத்தா இல்ல இது பேசப்பட்டதெல்லாம் ஹுகூகுல் இபாத் அடியார்களுடைய ரைட்ஸ் அடியார்களுடைய உரிமை அதை பத்தி பேசப்படுறத நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இஸ்லாத்துடைய மறுமை சம்பந்தமான பார்வை ஒரு உச்சகட்ட நீதிமன்றம் என்று நம்ம பேசுறோமே இந்த உலகத்துல பேசுறோமே அந்த உச்சகட்ட நீதிமன்றம் என்ன நீதியை வழங்கினாலும் வழங்க முடியாது அதைவிட தீர்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு நீதியுடைய சூழலை இஸ்லாம்